அவர் கூவாத்தூரின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, ஒரு கும்பிட்டு விழுந்து வந்தாரா, அதில் வந்து தவழ்ந்து வந்தாராங்கிறதுலாம் வேற விஷயம். இந்த நிர்பந்தத்தை தலைவர்கள் வேண்டுமானால் சிறைச்சாலைக்கு அஞ்சி, வழக்குகளுக்கு அஞ்சி, அடமானத்திற்கு போவதற்கு சம்மதிக்கலாம். கட்சி தொண்டருக்கு என்ன அவசியம் இருக்கிறது? விஜய் வந்து எம்ஜிஆராக ஆசைப்படலாம். விஜய மக்கள் வந்து எம்ஜிஆரை பார்ப்பானான்னு கேட்டா விஜயா தான் பார்ப்பான், எம்ஜிஆரை ஒரு நாளும் பார்க்க மாட்டான். பாஜகவிற்கு எங்களை காப்பாற்றும் என்று நம்பிய டிடிவி தினகரன் நிலைமை என்ன ஆயிற்று? பாஜகவினுடைய கூட்டணியை களத்திலே வேறு மாதிரி எதிர்கொள்வார்கள். ரெண்டு விஷயம் இருக்கு. விஷம் கொடுத்து தான் கொல்லணுங்கிற அவசியம் இல்லை, வெள்ளம் கொடுத்து கொல்ல முடியும். வாகை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வழியாக அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிற செய்தி வெளியானதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்குள்ள சில சலசலப்புகளை நம்ம பார்க்க முடியுது. பாஜகவில் பெரிய அளவு சலசலப்புகள் இல்லை, அவங்க வந்து இது ஒரு வெற்றியாகவே கருதுறாங்க. ஆனால் அதிமுகவுக்குள்ள அதில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு சிலருக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற நம்ம அறிய முடியுது. சமீபத்தில் கூட ஜெயக்குமார் அவர்கள் இந்த கூட்டணி அமைந்த உடனே வெளியேறப் போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியாச்சு. இப்போ அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு நெருடல்கள் இருக்கா? அதாவது ஆற்றங்கரையிலே வந்து அடித்து செல்லப்பட்ட போது தண்ணீரிலே மூழ்கியவன் கத்துவதற்கும் ஆற்றங்கரையில் அமைதியாக இருக்கிறவன் வந்து கத்தாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பாதிப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வந்து சத்தம் போடுவார்கள், கதறுவார்கள். அதிமுக மேல குதிரை ஏறி பாஜக பவனி வர வேண்டும் என்று நினைத்த போது நாடாளுமன்ற தெருவில் வந்து நட்டாத்துல விட்டுட்டு போனது மாதிரி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லக்கூடிய என்டிஏ கூட்டணியில வந்து முதன்மை பொறுப்பு வகித்ததாக எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த போதே எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க. வெளியேறியதற்கு பின்பு பாஜகவோடு எந்த சூழ்நிலையிலும் எனக்கு கூட்டணி இல்லை என்பதை பல முறை அவர் வந்து நேர்காணல்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இஸ்லாமியர்களுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஏ என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய மாநாட்டிலையும் அவர் வந்து உறுதிமொழியும் அளித்தார். அதை தாண்டி அவர் ஏன் ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளானார்? எதற்காக மீண்டும் வந்து பாஜக கூட்டணியிலே, இந்த பொருந்தா கூட்டணியிலே அல்லது விரும்பா கூட்டணியிலே போய் ஏன் தன்னை இணைத்துக் கொண்டார் என்றால் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் மீது அனுப்பப்பட்ட இடி ரைடு, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், விஜயகுமார், எஸ்பி வேலுமணி, அடுத்தடுத்து வழக்குகள் வரிசையாக வழக்கு செய்தி கிடையாது. அவருடைய சம்பந்தியாக இருக்கக்கூடிய ஈரோடு ராமலிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய வீட்டில் வந்து 800 கோடிக்கு வந்து கணக்கில் காட்டாத பணங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அப்ப அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது, வருமான வரித்துறையினுடைய சோதனை என்பது, தேர்தல் ஆணையத்தினுடைய நெருக்கடி என்பது, யார் பொதுச் செயலாளர் என்கிற வழக்கு, இரட்டையில யாருக்கு சொந்தம் என்கிற நெருக்கடி ஒரு பக்கம். அந்த கொங்கு மண்டலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த சமூகமோ அதே சமூகத்தை சேர்ந்த செங்கோட்டையன் தான் அடுத்து பொதுச் செயலாளராக போகிறார். நாங்கள் நினைத்தால் இரட்டையிலேயே வந்து செங்கோட்டையனுக்கு அளித்து தேர்தல் ஆணையத்தின் வழியாக அவரை நாங்கள் பொதுச் செயலாளராக முடக்குவோம் என்கிற அச்சுறுத்தல் வரைக்கும் பண்ணுகிற போது எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிற போது தேர்தலுக்கு செலவழிப்பதற்கான பணம் வந்து எங்கெல்லாம் இருக்கிறதோ, யாரெல்லாம் செலவழிப்பார்களோ அந்த பொக்கிஷங்களை தேடி கண்டடைந்து, எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கையே முடக்கிட்டாங்க. வங்கி கணக்கை முடக்கிட்டா என்ன செய்ய முடியாது, நடமாட முடியாதுல்ல. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, திட்டமிட்டு அரசியல் ரீதியாக இவர்களை இயங்க விடாமல், ஓட்ட பந்தயத்துக்கு போறப்ப காலை கட்டி போட்டுட்டு நீ ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்கன்னு சொன்னா எப்படி கலந்துக்க முடியும்? அதுதானே இது. அவர்களுடைய எந்த கட்சியுமே இன்றைக்கு என்ன ஆகிவிட்டதுன்னா, திமுக, காங்கிரஸ், பாஜகன்னு எந்த கட்சியுமே இல்லை. எல்லா கட்சிக்கும் பொதுவான விதி என்ன ஆகிவிட்டதுன்னா, தேர்தல் ஜனநாயகத்தை பணம் இல்லாமல் எதிர்கொள்ள முடியாது என்கிற நிலைமை வந்து ஏற்பட்டு விட்டது. அதனால தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய, பெரிய வரலாற்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய நல்ல கண்ணு போன்றவர்கள் எல்லாம் தேர்தல் ஜனநாயகத்தில் வெற்றி பெறலை. நூற்றாண்டு கண்ட தலைவர், விடுதலை போராட்ட காலத்திலிருந்து மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக வந்து களத்திலே நிற்கக்கூடிய அரசியல் வரைக்கும் பார்த்த நல்ல கண்ணு சட்டமன்றத்தின் வாசலிலே மிதிக்க முடியல, நாடாளுமன்றத்தின் வாசலில் வந்து மிதிக்க முடியல, வரவே முடியல. அப்போ தேர்தல் ஜனநாயகத்தினுடைய முறை முன்பை விட இப்போ ரொம்ப ரொம்ப உக்கிரமாக இருக்கிறது. என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு நகராட்சியினுடைய தலைவராக இருந்த ஒரு நண்பர்கிட்ட நான் கேட்டேன். மானாமதுரையினுடைய நகர்மன்ற தலைவராக இருந்த ஒருத்தர் தீனதயாளன் ஒருத்தர், மறுமலர்ச்சி திமுக சார்பாக அவர் வந்து சேர்மனாக இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், காசு கொடுக்காத காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி
அவர் சேர்மன் ஆனார். இப்போ நீங்கள் சேர்மன் ஆகணும்னா எவ்வளவு செலவாகும் தேர்தலுக்குன்னு கேட்டேன். அவர் செலவு பண்ணி ஜெயிக்கல. நான் ஒரு சாதாரண மனிதர், எளிய மனிதர். இப்போ நீங்கள் செலவு பண்ணி ஜெயிக்கணும்னா என்ன ஆகுன்னு கேட்டேன். சொன்னார் 1.5 கோடி ரூபா ஆகும்னாரு. நகராட்சி ஒரு பேரூராட்சியிலிருந்து இப்போ தான் நகராட்சி ஆயிருக்கு. ஓகே. இப்போ அதனுடைய கணக்குப்படி பார்த்தா அது பேரூராட்சி தான். இப்போ அதை நகரமன்றமாக மாற்றிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஊராட்சியில் இருந்து பேரூராட்சியாக மாறி இப்போ தான் நகரமன்றத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிறிய ஊருக்கே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மட்டும்தான் நம்ம குடியிருக்கிற தெருக்காரே, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவன், அன்றாட சந்திக்கக்கூடியவன், நம்ம மார்க்கெட்டுக்கு போனோம்னா காய்கறி வாங்க வர்றவன், மீன் மார்க்கெட்டுக்கு போனால் மீன் வாங்க வர்றவன், இப்படி சக மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டா சேர்மனா நகராட்சி மன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கிற வழக்கமுடையவர்கள். நம்ம அங்கேயே பணம் புகுந்து விளையாடுது. அந்த பண பொக்கிஷங்களை பூராமே பாஜக கைப்பற்றிட்டா வேலுமணி தங்கமணியை வச்சு என்ன பண்றது? விஜயபாஸ்கரை கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றது? எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா என்ன பண்றது? ஒரு கட்டாயம் இருக்கு, கட்டாயம் இருக்கிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வல்லூர் கோழி குஞ்சியை தூக்கி கொண்டு பறப்பது போலதான். இல்ல, கட்டாயம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செய்தியாளர்களை சந்திப்பு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனா அப்ப பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி தலைவர்கள் யாருமே வரல. எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அழைக்கும் போது போகல. காரணம் என்னன்னு கேட்கும்போது அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்குங்க, அதன் பிறகு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு கமாண்டிங் பவர்ல தான் அவர் இருக்கிறாரு. முழுமையா அவர் அடமானம் வச்சுட்டான்னு சொல்ல முடியாது. கமாண்டிங் பவர்னு சொல்றது என்னன்னா, அவர்கள் கட்சியில் இருக்கிறவரை நீக்குவது மட்டுமே கமாண்டிங் பவரா வராது. தன்னுடைய உரிமை என்ன? அவர் கூட்டணி ஆட்சி வருங்கிறாருங்க. தேசிய அளவிலே இந்திய அளவிலே மோடி தலைமையிலே ஆட்சி, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். ஆனால் கூட்டணி ஆட்சி அமைப்போங்கிறாரு. கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்கிற வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? நான் என்ன கேட்கிறேன், ஆதவ அர்ஜுனா ஒரு மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்கிய போது விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சி உருவாக்கும் அதிகாரத்தில் பங்கு என்ற உரையாடலை உருவாக்கிய போது செல்லூர் ராஜ் என்ன சொன்னாரு? கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டிலே தோற்று போன ஒரு விவாதம், தோற்று போன வாதம்னு சொன்னாரா இல்லையா? அது எடுபடான்னு சொன்னாரா இல்லையா? அப்படின்னா அது யாருடைய கருத்து? அன்னைக்கு அதிமுகவின் கருத்து தான். அதிமுகவின் கருத்து யாருடைய கருத்து? எடப்பாடி பழனிசாமி கருத்து தானே. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், ஜெயலலிதா பொதுச் செயலாளர் இருந்த இடத்துல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கார்ல. எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு, ஜெயலலிதா அவர்களுக்கு பின்பு முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு காலம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வழங்கியது. அவர் கூவாத்தூரின் வழியா தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, இவர் கும்பிட்டு விழுந்து வந்தாரா, அதில் தவழ்ந்து வந்தாராங்கிறதுலாம் வேற விஷயம். ஆனால் அவர் தான் முதலமைச்சர் ஆனாரு. நம்ம யதார்த்தத்தை ஒப்புக்கொள்ளணும். அவருக்கு ஆளுமை பண்பு இருக்கிறதா இல்லையான்னு 1000 விமர்சனம் வைக்கலாம். 4 ஆண்டு காலத்துக்கு முதலமைச்சராக, 4.5 ஆண்டு காலத்துக்கு முதலமைச்சராக ஓபிஎஸ்னால இருக்க முடியலையே, நீடிக்க முடியலையே. அவருக்கு தான் அந்த வாய்ப்பு வந்துச்சு. இடைக்கால முதலமைச்சராக இருந்தாரு, அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லையே. சசிகலாவினுடைய நம்பகத்தன்மை இழந்தாரு. சசிகலாவை ஜெயலலிதானாலேயே ஒழிக்க முடியல. ஆனா எடப்பாடி பழனிசாமி சசிகலாவினுடைய அரசியல் வரலாற்றையே வாழ்க்கையை முடிச்சு வச்சுட்டார்ல. இன்னைக்கு அவர்களால் இயங்க முடியல. அப்ப அதிமுக அடமானத்துக்கு போய்விட்டது என்கிற நிலைமை வந்ததற்கு பின்பு கடந்த காலங்களிலே அதிமுக குறித்து மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய விஜயகுமார் கடுமையான வாதங்கள் சொன்னார். ரொம்ப விமர்சிச்சிருந்தார். நான்லாம் தோக்குறாளாயா என் தொகுதியில் 25 வருஷமா நான் ஜெயிச்சுவேன், பிஜேபினால தான் நான் தோத்தேன்னு பகிரங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க. இஸ்லாமிய வாக்குகள் எனக்கு விழலை ஓப்பனாகவே அவங்க சொல்லிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பாஜகவோடு இருக்கீங்க, அதனால அவங்க ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் மட்டுமல்ல, கேபி முனிச்சாமி போன்றவர்கள், சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் மிக கடுமையாக பாஜகவை அண்ணாமலையை விமர்சிச்சாங்க, பாஜக விமர்சிச்சாங்க. இப்பொழுது ஒரு நிர்பந்த கூட்டணி வந்த போது இந்த நிர்பந்தத்தை தலைவர்கள் வேண்டுமானால் சிறைச்சாலைக்கு அஞ்சி, வழக்குகளுக்கு அஞ்சி, அடமானத்திற்கு போவதற்கு சம்மதிக்கலாம். கட்சி தொண்டருக்கு என்ன அவசியம் இருக்கிறது? எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சியில அதை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் இருக்கான்ல. ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு கான்ட்ராக்ட் நடத்துறவன், அதை வச்சு பல வியாபாரங்கள் செய்கிறவன், மாநகராட்சியில் ஏலம் எடுக்கிறவன், இப்படி பல பேர் இருக்கான்ல. ஒரு 1000 குடும்பங்கள் தான் அப்படி பிழைக்க முடியும். ஒரு 500 குடும்பம் தான் அதிகார மையத்திற்கு நெருக்கமாக இருக்க முடியும். ஆனால் ஒரு கட்சியில் வெறும் 1000 குடும்பமாக இருக்கு. 2 கோடி வாக்காளர்கள் குடும்பங்கள் இருக்கு. ஒரு 2 கோடி வாக்காளர்கள் விரும்பினா தான் அது ஆளுங்கட்சியாக மாற முடியும். 1 கோடி பேர் இருந்தால் தான் அந்த கட்சி முதன்மை கட்சியாக இருக்க முடியும். அமித்ஷா தந்திரமா 2 பேரையும் இந்த பக்கம் அண்ணாமலையா, அந்த பக்கம் இவரை எடப்பாடி 2 பேருமே பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு சிறு புன்னகை கூட கிடையாது. எருமச்சாணி அப்படின்னது மாதிரி இறுக்கமாக 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. யார் முகத்திலையுமே மலர்ச்சி இல்லை.
இப்போ இது பொருந்தா கூட்டணி, இது விரும்பா கூட்டணி என்பதுதான் உண்மை. இல்லை, களம் இப்போ மாறி இருக்கு. 2021 அதிமுகவுக்கு எதிரான இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு இருந்துச்சு. பாஜக கூட போகும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகரித்து அதில் வந்து அவங்களால வெற்றியே பெற முடியல. ஆனால் இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அந்த ஒரு ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். இவங்க வந்து வலுவாக நிற்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 11% மேலே வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதிமுகவும் நல்ல ஒரு சதவீதத்தில் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. கடந்த நாடாளுமன்றத்தில் ஒப்பிடும்போது இந்த நாடாளுமன்றத்தில் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஓட் பர்சன்டேஜ் நல்லா இருக்குது. ஸோ மூத்த பத்திரிகையாளர் குருமூர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருந்தாலே 25 தொகுதியில் வரை ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படிங்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இந்த கூட்டணி ஜெல்லாகும் இல்லையா? ஆனால் அதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் இடையில அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக மாதிரி ஒரு மத வெறுப்பு இல்லது அந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ கட்சி தான். அப்படிங்கும்போது ரெண்டுமே ஒன்றாயிடும் இல்லையா? அது நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது, யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் வருகிற போது மோடியை வந்து ஒரு வலிமை மிக்க தலைவராக வந்து அவர்கள் ஒரு கூட்டணியில் காட்டுறாங்க. மோடியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய இந்தியா கூட்டணிங்கிறதுல திமுக அங்கே வைக்கிறது. அப்போ நடந்த தேர்தல் என்பது மோடிக்கும் ராகுலுக்கும் நடந்த தேர்தல் போன்றது. இந்தியா கூட்டணிக்கும் வந்து பாஜகவுக்கு நடந்த ஒரு தேர்தல் அது. அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது தேசிய கட்சிக்கு தான் வந்து முதன்மையான வாய்ப்பு இருக்கிறது. அதில் வாக்கு சதவீதம் வந்து பாஜகவுக்கு அதிகரித்தது என்பதையும், சட்டமன்ற தேர்தலுக்கு அது பொருந்துமா அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் யாருக்கு நடக்குது? மு.க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் நடக்குது. அதிமுக திமுக ஒரு நதிக்கு 2 கரைகளை போல தமிழ்நாட்டு அரசியலிலே அதிமுகவும் திமுகவும் தான் அவன் மாறி மாறி ஆட்சிக்கிறாங்க. இல்லை, இப்போ புதிய கரைகளும் வந்திருக்கு. விஜய் வந்திருக்கிறாரு, சீமான் ஏற்கனவே இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் முதன்மை சக்தியாக மாற முடியல. 8%, 10%, 5.4%. இப்போ ராமதாஸ் அவர்கள்லாம் மிக நீண்ட காலமாக ஒரு 3வது சக்தியாக வந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நடைமுறையில் ஒர்க் அவுட் ஆகலை. அன்புமணியை வந்து அவங்களால முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சாங்க, நடைமுறைக்கு சாத்தியமாகலை. வைகோ தான் அடுத்து பெரிய தலைவராக வரப்போறாருன்னு எல்லாரும் நம்பினாங்க, அது நடைமுறைக்கு சாத்தியப்படலை. சீமான் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி பார்த்தாரு, நடைமுறையில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியல. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஒரு பெரிய தலைவராக வந்துருவாருன்னு கொஞ்சம் பேர் நம்பினாங்க, அது நடைமுறைக்கு சாத்தியமாக சீட்டு கூட செய்ய முடியல. அண்ணாமலை தான் அடுத்து முதலமைச்சராக வர போறாருனாங்க, அவர் மாநில தலைவர் பொறுப்புலேருந்து காலி பண்ணி விட்டாங்க. அப்போ யார் வேண்டுமானாலும் ஆசைப்படலாம். விஜய் வந்து எம்ஜிஆராக ஆசைப்படலாம். விஜயை மக்கள் வந்து எம்ஜிஆரை பார்ப்பானான்னு கேட்டால் விஜயா தான் பார்ப்பான், எம்ஜிஆரை ஒரு நாளும் பார்க்க மாட்டான். அப்போ ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை இவர்கள் பெறலாமே தவிர முதன்மை சக்தியை அசைத்து பார்க்கக்கூடிய இடம் என்பது, திமுகவை அசைத்து பார்க்கக்கூடிய இடம் வந்து அதிமுகவுக்கு தான் இருக்கு. அதனால் அதிமுகவா திமுகவா என்கிற தேர்தலில் பிற கட்சிகளுக்கெல்லாம் பர்சன்டேஜ் கணக்கு தான் சொல்ல முடியுமே தவிர வெற்றி கணக்கை ஒரு நாள் அறிவிக்கவே முடியாது. அதனால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தலைமை அளவிலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்கலாமே தவிர கள அரசியலிலே கிராமப்புறங்கள் தோறும் நகர்ப்புறங்கள் தொண்டர்கள் சேருவாங்களா? தொண்டர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, நம்ம கட்சியை வந்து இவர்கள் தொடர்ந்து விழுங்க பார்க்கிறார்கள். எனவே பாஜக தான் வந்து அதிமுகவினுடைய வலிமையை குறைப்பதற்கு இவ்வளவு அணிகள் உருவாவதற்கு, செங்கோட்டையன் அணியிலிருந்து, ஓபிஎஸ் அணியிலிருந்து, சசிகலா அணியிலிருந்து, டிடிவி தினகரன் என்கிற அணியிலிருந்து இவ்வளவு பேரை வந்து உடைத்து நொறுக்கி இந்த கட்சியை வலிமையற்றதாக மாற்றி திமுகவிற்கு 2வது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பலவீனப்படுத்தியவர்கள். அதாவது அவர்கள் தான் பற்ற வைத்தார்கள். எப்படி மணிப்பூர் கலவரத்தை அவர்கள் உருவாக்கினார்கள், அவர்களால் அடக்க முடியவில்லையோ அது மாதிரியே அதிமுகவை உடைத்தவர்களே ஒன்று சேர வேண்டும் என்கிறார்கள். கை நழுவி விழுந்த கண்ணாடி பாத்திரம் வந்து மீண்டும் வந்து ஒட்டாது என்று சொல்வதை போல அதிமுக இன்றைக்கு வந்து மீண்டும் யாரையுமே டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க. பாஜகவே ஒருபோதும் வந்து மீண்டும் வந்து யாரையும் ஒருங்கிணைக்க முடியல. இப்போ இவரை நம்பி கம்பு சுத்தினவங்க பூரா காலி ஆயிட்டாங்க. பாஜகவிற்கு எங்களை காப்பாற்றும் என்று நம்பிய டிடிவி தினகரன் நிலைமை என்ன ஆகி, ஓபிஎஸ் போய் வந்து தர்ம யுத்தம் நடத்தின ஓபிஎஸ் நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? செங்கோட்டையன், ஆமா செங்கோட்டையன் நிலைமை என்ன ஆச்சு? அப்ப அதிமுகவினுடைய கரவேட்டியை கட்டிக்கிட்டு கூட சுத்த முடியாத அளவிற்கு பாஜகவை நம்பியதுனாலேயே அரசியலிலே அனாதையாக மாற்றப்பட்ட ஓபிஎஸ்ஐ போல, டிடிவி தினகரனை போல, சசிகலாவை போல நீங்கள் எல்லாருமே அரசியலில் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால அதிமுகவின் தொண்டர்கள் பாஜகவினுடைய கூட்டணியை களத்திலே வேறு மாதிரி எதிர்கொள்வார்கள். 2 விஷயம் இருக்கு. விஷம் கொடுத்து தான் கொல்லணுங்கிற அவசியம் இல்லை, வெள்ளம் கொடுத்தும் கொள்ள முடியும். அதனால இது இந்த ஜெல்லா மாறாது, இந்த கூட்டணி வந்து ஒரு கெமிஸ்ட்ரியா மாறாது. இது உள்வேலையாக உள்ளடி வேலையாக மாறி பாஜகவை வீழ்த்துகிற வேலையை அதிமுக ஒரே கூட்டணிக்குள்ள 2 அணிகளாக செயல்படும். ஆமாம், அப்படி மாறக்கூடிய சூழல் அதற்குள் இருக்கிறது. அதனால பாஜக போட்ட கணக்கு என்பது தமிழ்நாட்டில் பலிக்காது. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பந்தமைக்கு மிக்க நன்றி சார்.